தளபதி 69 டைரக்டர் கிட்டத்தட்ட அச்சுவினோத் அவர் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இப்போ வரைக்குமே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் யாருன்னு தெரியல. அதாவது ஃபர்ஸ்ட் சன் பிக்சரா இருந்தாங்க, தென் RR படத்தை எடுத்த டிவிவி என்டர்டைன்மெண்ட் இருந்தாங்க, ஈவன் ஏஜஸ் என்டர்டைன்மெண்டோடைய பேர் கூட அடிபட்டுச்சு இடையில. ஸோ இப்போ அது மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோடைய பேரும் அடிபட்டு இருக்கு. அதாவது KGF யஷ் நடிச்சிட்டு இருக்க டாக்ஸிக் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க KVN ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் தளபதி 69 பண்றாங்களாம். ஸோ இதை பத்தின அப்டேட் நம்ம தளபதியோட பர்த்டேக்குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் யார் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் பரவாயில்ல, பட் மியூசிக் டைரக்டர் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். ஏன்னா தளபதி 69 தான் தளபதிக்கு கடைசி படம் அப்படிங்கிறதுனால சாங் மூலியமா ரீச் ஆகணும். அதாவது தளபதியோடைய அரசியல் கொள்கைகள். ஸோ அதுக்கு கரெக்டான மியூசிக் டைரக்டராக இருக்கணும். ஆனால் அதுவும் இப்போ ட்ரெண்டில் இருக்க அனிருத் அவராக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் கோட் படத்தோட ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிகிற தருணத்தில் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் படத்தோடைய ஷூட்டிங் ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் தளபதிக்கு இதுதான் கடைசி படம் அப்படிங்கிறதுனால டைரக்டர் அச்சுவினோத் அவர் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஸ்க்ரீன் பிளேவில் பூந்து விளையாடணும். ஏன்னா எல்லாருக்குமான அரசியலை பேசியே ஆகணும் அவரு. அதுவும் தளபதி அரசியலுக்கு என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி நடிக்கிற படம் அப்படிங்கிறதுனால இது மூலியமா அரசியல் நிறைய பேசி ஆகணும். ஸோ டைரக்டர் அச்சுவினோத் அவர் என்ன பண்ண போறாருன்னு பார்ப்போம். தென் ஃபைனலாக இந்த நியூஸ் பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.